இன்னைக்கு இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும், மீடியா நண்பர்களுக்கும், ஜெயலலிதா ஸ்டாஃப்ஸ் அனைவருக்கும், கம்பேர் நர்மதாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இந்த டைமண்ட் ஷோ வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ. இப்போ லேடிஸ்க்கு எல்லாமே வந்து பயங்கர விருப்பம் இருக்கும். நான் எதை சூஸ் பண்றது, என்ன பண்றது, எங்க போறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும். ஆனா அது இப்போ ஒரே இடத்துல எத்தனை விதமான ஜுவல்லரி வேணுனாலும் கிடைக்கிற ஒரு இடம் ஜாயலுகாஸ். ஜாயலுகாஸ்க்கு வந்துட்டாலே நீங்க வந்து செலக்ட் பண்றதுக்கு முடியாத திணற அளவுக்கு உண்டான டிசைன்ஸ் இருக்கு இங்க. அதை கம்பேர் பண்ண நர்மதா எல்லாரையும் அழகழகுன்னு சொன்னது பயங்கரமான அழகி. அது போட்டிருக்க நகையும் அதுக்கு மேல அழகு. அதோட ஓடிடுன்னு சொன்னாங்க. ஓடிடலாம், தப்பு கிடையாது. பின்னாடி வந்து பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. வீடு வரைக்கும் விட்டு அப்புறம் அங்க வந்து வாங்கிக்குவாங்க. ஓகே. இப்போ இந்த ஜுவல்லரி ஷோ வந்து ஜாயலுகாஸ் உடைய ஒரு இது வரைக்கும் 195 பிரான்ச்சஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கு. ரீசெண்டா இப்போ ஆஸ்திரேலியால சிட்னி, மெல்பர்ன் எல்லாம் திறந்துருக்காங்க. ஜாய் வந்து அவருடைய விஷன் என்னன்னா, இஸ் அ விஷனரி. இங்க நாங்க மெட்ராஸ்ல முதல்ல தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஜுவல்லரி டவர், பிரசாந்த் கோல் டவர்ல ஒரு 80,000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். அதுல வந்து 5 ஃப்ளோர்ல எத்தனை விதமான டிசைன்ஸ் ஜுவல்லரி எல்லாத்தையும் வேர்ல்ட்ல இருக்கிற அவ்வளோ இடத்துல இருந்து கொண்டாந்து கலெக்ட் பண்ணி மக்களுக்கு வந்து ஈஸியா வந்து ஒரே இடத்துல ஜுவல்லரி வாங்குறதுக்கு வசதி பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்க எய்ம் வந்து அந்த விஷன் வந்து ஒரு 200 ஷாப்ஸ் இந்த வருஷம், 250 கூட போகலாம். ஒரே இடத்துல உங்களுக்கு ஜுவல்லரி கிடைக்கும். யார் வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். இங்க இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் ஹீரோஸ் மாதிரி தான் இருக்காங்க. இங்க எல்லா ஹீரோஸும் உங்களை கவனிச்சுவாங்க. அதனால இங்க வந்து நீங்க உங்க நகைகளை செலக்ட் பண்ணிக்கலாம். விலையும் அதே மாதிரி ரொம்ப டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 40% இன்னைக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிங்க. உங்களெல்லாம் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா கேர்ள்ஸ், பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாருமே பார்த்ததுல ரொம்ப 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 சந்தோஷம். எனக்கு வந்து ஜாய் அலுகாஸ் வந்து ஜாய் அலுகாஸ்ன்னு சொன்னாரு, அதுலயே ஜாய் இருக்கு பாருங்க. ஜாய் இங்க வந்தாலே வந்து அப்படியே ஒரே பூரிப்பா இடம். அதுவும் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். நகை, புடவை இது இருந்தாலே போதும், லைஃப் அப்படி ஹாப்பியா இருக்கும். ஆனா ஜாய் அலுகாஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லக்கி. இதுல வந்து நான் ஒரு சின்னதா ஒரு ஜுவல் எடுக்க வந்தேன். ஷூட்டுக்கு தான் வந்தேன் ஆக்சுவலா. ஒரு எந்த ப்ராஜெக்ட்னு எனக்கு தெரியல, ஞாபகம் இல்ல. அந்த ப்ராஜெக்ட் ஷூட்டுக்கு தான் நான் வந்தேன். இந்த இதுல இன்னும் அந்த பிரான்ச்ல வந்திருந்தேன். அப்பதான் வந்து எனக்கு ஜாயலுகாஸ் வந்து பார்த்தேன். அந்த டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் அவங்களுடைய சார் சொன்ன மாதிரி ஹீரோஸ், இவங்க ஹீரோஸ் பாத்தீங்களா, அப்படியே வந்து உங்களை அப்படியே வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணி அப்படியே வந்து வாங்க வச்சிருவாங்க. எப்படியாவது அப்படி சொல்லி இப்படி சொல்லி, ஐயோ கையில ஏதாவது கொடுத்து நம்ம தலையில கட்டி அனுப்புவாங்க. ஆனா நல்ல டிஸ்கவுண்ட் நமக்கு வந்து அவ்வளவு அழகா அவங்க வந்து பொறுமையா எல்லாமே எடுத்து காட்டுறதுல இருந்து எவ்வளவு செலக்ஷன்ஸ் இருக்கும். என் பொண்ணோட கல்யாணத்துக்கு வந்து ஃபுல்லா நான் இங்கதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். கல்யாணம் ஆச்சு. ரொம்ப யங்கா இருக்காங்க பாத்தீங்களா, அப்பவே எனக்கு ரொம்ப அப்படியே குளு 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 குளுன்னு. எங்க சம்மர் கூட எனக்கு சூடு தெரியல. அப்படி சார் சொன்னதுல எனக்கு அப்படியே ரொம்ப அப்படியே குளு குளுன்னு ஆயிடுச்சு. தேங்க்யூ சார். சோ என் பொண்ணோட கல்யாணத்துக்கு எங்க மாப்பிள்ளையெல்லாம் கூட்டிட்டு வந்து கூட அவருக்கு என்னென்ன நகை எல்லாமே நான் வந்து இங்கதான் நான் வந்து எடுத்தது. ஏன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப லக்கி. பெங்களூர் போனாலும் அங்கேயும் ஜாயலுகாஸ் தேடிதான் போவோம். எங்க போனாலும், துபாய் போனாலும், எவ்ரிவேர் எங்க போனாலும் நான் இங்க போன் பண்ணி சொல்லுவேன், நான் அங்க போறேன் அப்படின்னா, ചേച്ചി അവിടെ പോ, மேடம் അവിടെ പൊക്കോളൂ, ഞങ്ങൾ எல்லாமே பண்ணி தரோம் அப்படின்னு அவ்வளவு அன்பா வந்து இவங்க வந்து பாத்துப்பாங்க. எந்த ஒரு சின்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் முதல்ல என்னை கூப்பிட்டு, மேடம் வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா நான் சென்னையில இருந்தா கண்டிப்பா நான் வந்து அட்டென்ட் பண்ணுவேன். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப வந்து எனக்கு ஜாய் கொடுக்குற ஒரு இடம். சோ அந்த மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கறதுனால நான் வந்தேன். தேங்க்யூ. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இன்னும் நிறைய 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 பிரான்ச்சஸ் இன்னும் நிறைய நிறைய அவங்க வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும், நம்ம அப்படி வாங்கிக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாருமே பார்த்ததுல. ஜாய் ஆலுகாஸ்க்கு வந்து நான் இன்னைக்கு நேத்து கிடையாது, பல வருஷமா நான் இங்க வந்து நான் நகைகள் எடுக்க ஆரம்பிச்சு பல வருஷம் ஆச்சு. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப லக்கியான ஸ்டோர் இது. அதனாலதான் வந்து எனக்கு வந்து ஒன்னு எடுக்க வந்தானா 4 எடுத்துட்டு தான் நான் போவேன். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். அவங்களும் ரொம்ப ஹம்பிளா இங்க இருக்கிற வந்து சேல்ஸ்மேன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஆர்வமாகவும் அன்பாகவும் நம்மளுக்கு வந்து எல்லா டிசைன்ஸும் எடுத்து காட்டுவாங்க. நமக்கு ரொம்ப பிடிச்சமானதெல்லாம் எடுத்து காட்டும் போது நமக்கு நிறைய வெரைட்டி இருக்கும் போதே அதுவே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இங்க மட்டும் இல்ல, பெங்களூர் போனாலும் அங்கத்த ஜாய் ஆலுகாஸ், துபாய் எங்க போனாலும் நான் வந்து இவங்களுடைய ஸ்டோருக்கு போய் நான் வந்து கலெக்ஷன் நான் வந்து வாங்குவேன். இப்போ வந்து டைமண்டோட இதை வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 21st வரைக்கும் இருக்கு. நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே வாங்க, இந்த ஆஃபர் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் நிறைய வாங்க போறேன், நீங்களும் வாங்குங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஜாய் ஆலுகாஸ் டி நகரில் இன்னையிலிருந்து டைமண்ட் பிரில்லியன்ட் ஷோ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு ரூஃபில் அது இந்த ஷோரூமில் இருக்குது. லைட் வெயிட்லேருந்து ஹெவி டியூட்டி கலெக்ஷன்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ எவ்ரி 100,000 பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்சல்யூட்லி கோல்ட் காயின் ஃப்ரீ. அது மாதிரி 40% மேக்கிங் சார்ஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது. எல்லாரும் வந்து பாருங்கள். இந்த கலெக்ஷன்ஸ் தான் முக்கியமான என்ன, அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இப்போது ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளுங்க. அது மாதிரி ஜாய் ஆலுகாஸ் வந்து 12 கண்ட்ரியில் 200 ஸ்டோர்ஸ் இருக்குது. இன்னும் 2 கண்ட்ரீஸில் வரப்போகிறது. லேட்டஸ்ட்டாக வந்தது ஆஸ்திரேலியாவில் சிட்னி அண்ட் மெல்பர்ன். இன்னும் வரப்போகிறது கனடா அண்ட் நியூசிலாந்து. ஸோ வாங்க, வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். இங்க கொடுத்துருக்கிற ஆஃபர் வந்து கண்ட்ரி ஃபுல்லாவே தமிழ்நாடு மட்டும்தான் இந்த ஆஃபர். இது வந்து டைமண்ட் பிரில்லியன்ட் ஷோ. எல்லா ஊர்ல இருக்கிற டைமண்ட்ஸும் ஒரு ரூஃப்ல வர ஷோ. ஸோ இது வந்து எக்ஸ்பெஷலி வெரி ஸ்பெஷல் ஷோ. யார் சொன்னாங்க? மிடில் கிளாஸ் ஃபேமிலில வந்து அதிகமா தேர்ந்தெடுக்கிறாங்க. அது டைமண்ட்ஸ் கிட்ட போறதில்ல. ஓகே, டைமண்ட்ஸ் கிட்ட போறாங்கன்னா மேடம் சொன்னாங்க ஒரு நகை எடுக்கணும்னா 4 நகை எடுக்கறாங்க. அது மாதிரி கொஞ்சம் ரிச்சா இருக்கிறவங்க தான் அந்த டைமண்ட்ஸ்ல. அது வந்து முன்னாடி கல்ச்சர்ல வந்து டைமண்ட் எல்லாம் ரொம்ப யோசிச்சு பார்த்து வாங்குவாங்க. இப்போ அந்த மாதிரி கிடையாது. லைட் வெயிட், எதனால சொன்னேன், லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ். ஈவன் சின்ன அமௌண்ட்ல இருந்து 5 crore மட்டும் நகைகளுங்க இருக்கு. ஈவன் 2,000 10,000 இருந்து இருக்கு ஆரம்பிக்குது. ஸோ எல்லாருக்குமே அவைலபிள் பண்ணலாம். இது அந்த செக்மெண்ட் எல்லாம் கிடையாது, எல்லா செக்மெண்ட்டுக்கும் இருக்கு. இதுக்கு முதலீடு பண்றவங்க எல்லாருமே வந்து தங்கம் முதலீடு குறிச்சு விலைவாசிகள்லாம் வந்து இப்போ நார்மலா இருக்குது. இதோட இந்த விலைக்கு வாசிக்கு குறைவா தங்கம் நீங்க ஒரு 20 வருஷம் பாத்துங்க, எல்லா வருஷம் 20% 50% அப்ரிசியேஷன் தான். நகை வந்து சின்ன வயசுல இருந்து 20 ரூபாயில இருந்தது, இப்போ வந்து 15,000 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ ஆமாம், அதுதான் சொன்னேன், அது அப்ரிசியேஷன் மட்டும்தான். தங்கம் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட். அது உங்களுக்கு ஹார்ட் கரன்சி. இவ்வளோ சீக்கிரமாக கேஷ் பண்ணக்கூடியது நம்ம இது மட்டும்தான். இப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தாரு, நம்ம வந்து ஓல்டு கோல்டு வாங்கி ரீசைக்கிள் பண்ண சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர். ஸோ எல்லாரும் இப்போ என்ன பண்ணாங்க, நிறைய ஓல்டு கோல்டு வருது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, கேஷ் ரேட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அவங்க அந்த கேஷ் வந்து அவங்க வேறு பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நாங்கள் பண்ணுறோம். எந்த கடையில் இருந்து எடுத்த நகை இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு அது வித்தின் 15 minutes உங்களுக்கு அந்த கேஷ் பண்ணி கொடுக்குறோம். அப்படி சொல்லல அவர் என்ன சொல்லாருன்னா, வெளிநாட்டிலேருந்து இல்லாமல் இங்கே இருக்கிற ரீசைக்கிள் பண்ண தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து அவ்வளோ ஹவுஸ் ஒய்ஃபு கிட்ட உலக ராஜ்யத்தை மொத்தமா இருக்கிற ஆளக்கூடிய நகை இருக்கு. அது இங்க ரீசைக்கிள் பண்ணா இவ்வளவு பெரிய பிசினஸ் பண்றதுக்கு வேற எந்த இதுவும் தேவையில்லை. தேங்க்யூ.